பாலையா ஐயோ ஈஸ்வரி, என்ன இது? என்னாச்சு? என்னாச்சுமா? இவ வேலை செய்யற ராயல் சில்க்ஸ் ஓனரோட பையனை இவ காதலிச்சிருக்கா. அவன் இவளை ஏமாத்திட்டான். இப்ப அவன் வேற கல்யாணம் பண்ணிக்க போறான். அந்த பரதேசிக்கு இன்னைக்குதான் கல்யாணமே. நீ மட்டும் கேட்டு தனியா சாவற, எங்களையும் சேர்த்து கொல்ல வேண்டியதானே? அடிக்க வேண்டியது இவளே இல்ல. இவளை ஏமாத்திட்டு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறானே அவனதான். அவனுக்கு 2 அறை விட்டு இவ கழுத்துல தாலியை கட்ட வைக்க. கரெக்டா சொன்னமா பாலையா, சீக்கிரம் கிளம்பு. ஓகே இருங்க, இது புனிதமான கல்யாண விஷயம். தண்ணி அடிச்சிட்டு போய் அங்க பேசினா தப்பு நம்மளோட ஆயிடும். இது பொம்பளைங்க விஷயம். லேடிஸோட பவர் என்னன்னு நான் அங்க காட்டுறேன். இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஓகே. கல்யாணத்துக்காக தொழிலாளிங்க சார்பில் உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. பட்டு வேட்டி சட்டை வாங்கிங்க தம்பி. ஏன் கம்பெனி நூல் எடுத்து ஏன் கம்பெனிலேயே தயாரிச்சு ஏன் கம்பெனியோட கவர்லயே போட்டு ஏன் பிள்ளைக்கே கல்யாண கிஃப்டா கொடுக்கறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கணும். விஐபிங்க வர நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புங்க. போங்க, போய் பின்னாடி வரிசையில உட்காருங்க. போங்க. உங்களுக்கு சாப்பாடு கூட டேபிள் மேல கிடையாது, கீழே கீழே தான் உட்கார்ந்து சாப்பிடணும். போங்க போங்க. சீக்கிரம். இப்படி பேசுறீங்க? லேபரர்ஸ் அவங்கள கீழே தான் அடக்கி வைக்கணும். சமமா உட்கார வச்சோம்னா அவங்களுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடும். அதனாலதான் அப்படி சொன்னேன். நான் உங்ககிட்ட சொன்னல, இந்த பொண்ணுதாம்மா. வாய மூடுறா. உங்க பையன் சுதீர் இந்த பொண்ணை காதலிச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா எப்படி? அவ ஒரு வேலைக்காரி, என் கம்பெனில வேலை செய்யற லேபர். அவ எனக்கு மருமகளா? அத பத்தி முடிவெடுக்க வேண்டியது உங்க பையன் தான். பதில இவன் சொல்லட்டும். வாய மூடு. தப்பு என்ன அவன் மட்டும் தெரியாவா பண்ணா? பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பான விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாதா? அவ எதுக்காக முந்தானியை வரிச்சா? வேண்டாம் சொல்ல வேண்டியதுதானே? எனக்கு தெரியும். அவளுக்கு தேவை என் பையன் இல்ல, பணம். பணம். அதுக்காக தான் அவ படுத்தா. மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடுங்க. இல்லன்னா இவளுக்கு என்ன நடந்ததோ அதை இங்க எல்லாருக்கும் நான் நடத்தி வைப்பேன். நிறுத்தியா? பணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்னு மட்டும் நினைச்சிடாத. புதுசா கொஞ்சம் பணத்தை பார்த்த உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் என் சர்வீஸ்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். யாரா நீ? லேபர். ஹோம் பாஷையில லோ கிளாஸ். ஒரே டைலாக்ல எல்லாரையும் கை தட்ட வைக்கிற பெரிய டேஞ்சர் பார்ட்டி மாதிரில தெரியுது உன்னை பார்த்தா. டைலாக் பேசுறதுல மட்டும் இல்ல, ஆக்ஷன்ல கூட கொஞ்சம் டேஞ்சரான ஆளு தான். ஏன்னா அடிக்கிறது ராயல் சேலஞ்ச். உன்ன மாதிரி ஆளுங்கிட்ட அதனால சேலஞ்ச் தான். சாதாரண கூலி நீ, என்கிட்ட உனக்கு என்னடா சேலஞ்ச்? கூலி கூலின்னு ஒவ்வொரு வார்த்தையிலையும் சொல்லிட்டு இருக்கியே, அந்த கூலிக்காரங்க உங்ககிட்ட இல்லன்னா உனக்கு ஏசி காரும் கிடையாது, ஏசி ரூமும் கிடையாது. நீ பணக்காரனா இருக்கிறதுக்கும் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் இந்த லேபர் தான் காரணம். இந்த லேபர்ஸ் இல்லனா நீ எல்லாம் பிச்சை தான்டா எடுக்கணும். அப்பேற்பட்ட லேபர்ஸ் நீ கேவலமா பேசுறியா? மரியாதையா உன் பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சிரு. இல்லன்னா இல்லன்னா பேத்துருவோம் பேத்து. ஓகே மை டியர் லேபர்ஸ், தட்டுங்க கட்டி மேளம். என்னையா நாயுடு, இந்த லேபர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? அதே மரியாதையா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு. இல்லன்னு வையே, முன்னாடி உங்க அப்ப சைக்கிள்ல லோடு லோடா துணியை வச்சுட்டு ரோடு ரோட அலைஞ்சானே விக்கிறதுக்கு, அந்த நிலைமை தான் உனக்கு வந்துடும், புரிஞ்சுக்க. சிறப்பு. என்னையா யோசிச்சுட்டு இருக்க? ஒரு காலத்துல உங்க அம்மாவும் சேல்ஸ் கேர்ள் தான், மறந்துட்டியா? மகிழ்ச்சி. இப்ப இந்த முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடக்கலன்னா உன்கிட்ட யாருமே வேலைக்கு வர மாட்டோம். சொல்லு, கல்யாணத்தை நடத்துறியா கம்பெனியை மூடுறியா? சத்தமா 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 சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. சொல்லு, கல்யாணமா?
க்ளோசிங்க. இதுக்கு மேல என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உன் வரட்டு கௌரவத்தை மூட்டு கட்டி வை. அதுதான் உனக்கு நல்லது. இந்த பொண்ணை மருமகளா ஏத்து நல்லபடியா வாழ வை. வாங்க. நீங்க வாங்க தம்பி, கல்யாணத்தை நாம நடத்துவோம். வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. என்னங்க என்னடி என் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்க? என்ன செய்யணும்னு எனக்கு தெரியுமா? சூப்பர்ப், சிம்பிளி பியூட்டிஃபுல். இந்த உலகத்துல ஒவ்வொரு கலைஞனும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இவர் தான் ஒரு உதாரணம். ஒரு குரு கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டவங்க கிட்ட கூட இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்காது. பாலியாக்குள்ள இருக்கிற கலைஞனை வெளியில கொண்டு வந்துட்டேனா இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய டான்ஸரை கொடுத்த பெருமை என்ன வந்து சேரும். என் ஆசையும் நிறைவேறிடும். நான் ஒரு விஷயம் கேக்குறேன், சொல்வியா? 100 விஷயம் வேணா கேளு, எதுக்காக வேணாலும் நான் பதில் சொல்றேன். இந்த குடியே ரவுடி சத்தியம் நிறுத்தினா நீ எவ்வளவு பெரிய ஆளாவ தெரியுமா? ஹோல்டன் ஹோல்டன், கிளாஸ் எல்லாம் வேண்டாம், ரவுடி செய்ய வேணாங்கற. பாக்குறவங்க எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கிற, அதனால இவங்களுக்கு எல்லாம் நீ பெரிய தாதாவா தெரியற. தாதாவா? நல்லவங்களுக்கு லேபர்ஸுக்கு அநியாயம் நடந்தா என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. உடனே அங்க போவ, தூக்கி போட்டு மிதிதான். அதான் என் ஸ்டைல். அப்படின்னா நீ பண்ற இந்த ரவுடிசம் எல்லாத்தையும் நிறுத்த மாட்டியா? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. கோவில் இருக்க பூசாரி உண்டியல் எடுத்துட்டு எவனாவது ஓட்டானா, கோவில்ல இருக்க தேங்காவை எடுத்து அவன் தலைமண்டையில ஓங்கி அடிப்பாரு. அது பூஜாரியோட கடமை, கடவுளுக்கு சந்தோஷம். என்னது, பூசாரி கூட இம்சை பண்ணுவாரா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இல்ல, இந்த காலத்துல அதான் நியாயம். எந்த சாமி கையில ஆயுதம் இல்லன்னு சொல்லு. சிவனுக்கு சூலம், விஷ்ணுவுக்கு சக்கரம், ஐயப்பனுக்கு வில்லு. அவ்வளவு எதுக்கு, நம்ம ஊர்ல இருக்காங்களே அதான் கனகதுர்கம்மா தேவி, கையில ஒரு பெரிய சூலம், பத்தாக்குறைக்கு கால்ல ஒருத்தனை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாரு? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்களா? இல்ல, அந்த காலத்து ரவுடி. அதனாலதான் கெட்டவனை தூக்கி போட்டு மிதிச்சாங்க. ஒரு கெட்டவனை அழிக்கிறது ரவுடிசம்னா நானும் ரவுடி தான். ஓகே, சரி, என் மேல உனக்கு கொஞ்சமாவது பாசம் இருந்துச்சுன்னா இனிமே நீ யாரையுமே அடிக்க கூடாது. எனக்கு அது பிடிக்கல. என்னது, உனக்கு பிடிக்கலன்னா நான் மாறணுமா என்ன? சரி, ஓ முன்னால நான் யாரையும் அடிக்க மாட்டேன். ஓகே. சிங்காரி சரக்கு, நல்ல சரக்கு, சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு. நமஸ்தே. என்னமா? நேத்துதான் பாலையாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவரை பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா என்ன பத்தி அவருக்கு எதுவும் தெரியாது. அதனாலதான் அவருக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். எப்பமா? நாளைக்கே. நாளைக்கு நீ இல்ல, உன் மம்மியோட மம்மியே வந்தா கூட பாலையா வரமாட்டா. சும்மாறா. அம்மா சும்மா இருக்குமா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அது வேற ஒண்ணும் இல்ல, நாளைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள். அப்படின்னா உங்க பர்த்டே பார்ட்டியை நானே ஏற்பாடு பண்றேன். என்னது, ஏன் பிறந்தநாள் பார்ட்டிக்கு நீ ஏற்பாடு பண்றியா? உங்க பிறந்தநாள் பார்ட்டியை நான் வச்சுனா பாலையா வருவாரு. அப்ப நான் என் மனசுக்குள்ள இருக்கிறத அவர்கிட்ட சொல்ல முடியும். ப்ளீஸ் ஆண்டி. சரிம்மா, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். தேங்க்ஸ் ஆண்டி. ஆமா, என்ன சொன்ன? திரும்ப ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நாளைக்கு என்னோட பர்த்டே. பைரவி. பைரவியா? அம்மா, அது சாதாரண பைரவி இல்ல, பாதாள பைரவி. நமக்கு ஒர்க் அவுட் ஆவது, விட்டுரு, நான் வரல. அவ பாதாள பைரவினா நீ பாண்டிய நாட்டு சிங்கம்டா, தொடைய தட்டிட்டு வரணும்டா. இதுல ஒண்ணு புடி. அம்மா, அந்த பொண்ணு கிட்ட நான் நல்லா மாட்டிக்க போறேன்.
எப்படி இருக்கு? பாலையா டோர்லாக். பாலையா, என் புள்ள எம்பட்டு ஸ்டைலா வரன்னு நீயே பாரு. சூட்டு போட்ட சிங்கம் எப்படி என்ட்ரி ஆகுதுன்னு பாரு. முடியாதுன்னா நான் தான் கஷ்டப்பட்டு கோட்டு போட்டு கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணோட கைய புடிடா. அம்மா உள்ள எதுவும் இல்லம்மா. புடி 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 புடி. ஓகே, இதான் ஜோடி. கமான் கமான். தம்பி, அந்த ஜோடி எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். யார் அவரு? என் புள்ள. தம்பி தம்பி, அந்த ஜோடி எப்படி இருக்குன்னு சொல்லு. அப்படியே ஃபாரின் ஹீரோ மாதிரி இருக்காருமா. ஐயோ, ஆமா, யார் அவரு? என் பையன். சார் வணக்கம் சார். அந்த ஜோடி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கான். பையனை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி இருக்கான். என் பையன் தான் சார். அந்த பொண்ணு பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு லண்டன்ல பெரிய பெரிய பிசினஸ், டான்ஸ் ஸ்கூல், அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. அப்படியா? நம்பவே முடியல. என் பையனுக்கு ஏன் கண்ணே பற்று போல இருக்கு. முதல்ல வீட்டுக்கு போய் திசை போடலாம் போடலாம் போ. இங்க வரானே. ஆஹா, எப்பவுமே அநியாயம் பண்ற எங்களுக்கு அந்த கடவுள் எப்போவாவது ஒரு தடவை நியாயம் பண்ணுவாரு தான் தெரியுது. கோடீஸ்வரனான அந்த அம்மாவுக்கு கிடைக்க போற மருமகன் ஒரு சாதாரண கூலி. சாதாரண கூலிக்கார பயலுக்கு லண்டன் பொண்ணு மாட்டி இருக்கு. இப்போ உடனே இந்த முக்கியமான மேட்ரை லண்டனுக்கே போன் பண்ணி அந்த அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியது. ஹாப்பி பர்த்டே டு சரளாமா. ஆமா, என்ன இதெல்லாம்? பர்கர்ஸ், ஸ்லைசஸ், இட்டாலியன் டிலைட். என்ன இது? இங்கிலீஷ் படத்தோட பேர் மாதிரியே சொல்லிட்டு இருக்க. பாலையா, இதெல்லாம் ஃபாரின் டிஷஸ். சாப்பிட சூப்பரா இருக்கும். சாப்பிடு. நமக்கு தெரிஞ்சதா நம்ம சாப்பிடணும். தெரியாத அந்த கடவுள் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். சமைக்கிறதுக்கு தான் நாங்க அடுப்பு கொளுத்துவோம். நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் அடுப்பு கொளுத்தி வச்சிருக்கீங்க. செம காமெடியா இருக்க. சாப்பாடுனா தமிழ்நாடு சாப்பாடு தான். என்ன சொல்றீங்க? சாம்பாரு, கூட்டு, பொரியல், பருப்பு, ரசம் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டா அடி சூப்பர். உடம்பே ஒரு தூக்கு தூக்கும். அதுவும் எங்க அம்மா கையால அவங்க சமைச்சா சாப்பாடு கூட எங்க அம்மாவோட பாசத்தை சேர்த்து அப்படியே தின்னுகிட்டே இருப்பேன். I love you. I love you. காதல் இத சொல்லிதான் எங்க அம்மா ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த காதலாலதான் புருஷன் இல்லாத பொண்டாட்டியா, அப்ப யாருன்னு தெரியாத புள்ளையா எவ்வளவோ எவ்வளவோ எவ்வளவு அவமானப்பட்டிருக்க. அதனால காதல்னு யாராவது சொன்னாலே எனக்கு பிடிக்காது. ஏய், இங்க பாரு. எனக்கு பிடிக்காத விஷயங்கள் பேசுறது யாரா இருந்தாலும் அவங்க என் பக்கத்துல வர்றது கூட எனக்கு பிடிக்காது. இங்க இருந்து போயிடு. இங்க பாரு பாலையா, நீ இந்த கடல் மாதிரியான ஆளு. வெளியில பார்த்தா ஆவேசமா கம்பீரமா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அமைதியான மனசு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏய், எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பாலையா, நீ குளத்துல இருக்கிற தாமரைப்பூ மாதிரி. அத பறிச்சு கடவுள்கிட்ட வச்சா கடவுளே அழகா தெரிவாரு. இந்த டயலாக் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன விட்டுரு. உனக்குள்ள இருக்கிற திறமை உனக்கு தெரியல. அந்த அற்புதமான கலைஞனை தான் நான் மனசார காதலிக்கிறேன். காதல்னா என் மேல ஆசை. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். ஒரு நாள் பூரா உன்னை நான் மொத்தமா அனுபவிக்கணும். என்ன ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டல? நான் ஒத்துக்கிறேன். காதலுக்காக நீ என்ன கேக்குறியோ எல்லாத்தையும் தர. அதுக்கப்புறமாவது நீ என் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். வா. ஒரு நிமிஷம். நான் எதையுமே என் கூட வச்சுக்கவே மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சதும் கையை கழுவிடுவேன். அதான் என் பாலிசி. இந்த பொடி அமௌண்ட். இந்த அமௌண்ட் பத்தலன்னா இன்னும் கேளு, நிறைய தரேன். புனிதமான காதல்னா என்னன்னு தெரியாத உன்ன மாதிரி பொறுக்கிங்களுக்கு
பாசத்தோட அருமை எங்கடா தெரிய போகுது? உண்மையான காதலுக்கு அர்த்தம் தெரியாத நீ எல்லாம் மிருகத்துக்கு சமமானவ. காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாத உன்ன மாதிரி ஆளுங்களா வாழறதுக்கே தகுதி இல்லாதவங்க. வெளியே போ. ஒழுங்கா இங்க இருந்து போயிடுறீ, இல்லனா உன்னை கொன்னுடுவான். அவன் வர்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. உன் காலேஜுக்கு மாஸ்டர் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, இங்க இருந்து போகலன்னா உனக்கு உயிரே கிடைக்காது. பாலைய பத்தி உனக்கு தெரியாது. அவனுக்கு கோவம் வந்து அவன் மனுஷனாவே இருக்க மாட்டான். இனிமே இந்த பக்கமே வந்துடாது. சீக்கிரம் போடி. போ போ. வேண்டாம் தம்பி, நில்லுப்பா. பைரவி எங்க? அவ போயிட்டா பாலையா, இந்த ஊரை விட்டு அவ போயிட்டா. ப்ளீஸ் பைரவிய ஒண்ணும் பண்ணிடாத பாலையா. பைரவி எங்க? அவள ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ், அவளை மன்னிச்சிடு ப்ளீஸ். பைரவி எங்க? இங்கதான் இருக்கேன். கொல்ல போறியா? வா, வந்து கொல்லு. என் காதல புரிஞ்சுக்காம எப்ப நீ என்கிட்ட காமத்தை தீக்க வந்தியோ அப்பவே நான் செத்து போயிட்டேன். செத்து போன பொணத்துக்கு சாகறதுக்கு பயம் இல்ல. வா, வந்து கொல்லு. நீ அடிச்சது இங்க, எனக்கு வலிச்சது இங்க. நான் வெறுத்திருந்த காதல நீ எனக்குள்ள விரும்ப வச்ச. காதலோட ஆழ என்னங்கறத புரிய வச்ச. நேசிக்கிறது எப்படின்னு தெரிய வச்ச. மதுவோட போதையானது காதல் தான். அதோட சுகத்தை புரிய வச்சுட்ட. இந்த கை எப்ப என் மேல பட்டுதோ அப்பவே மனுஷனா மாறிட்டேன். நீ திருந்தி ஒரு மனுஷனை வாழ போறத நினைக்கும் போது இந்த உலகத்துல என்னை விட மனசார சந்தோஷப்படுறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க பாலையா. சூப்பர். மாமி. பைரவி. My baby, I miss you. என்ன மாமி சொல்லாம கொல்லாம வந்துட்டீங்க? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஆக்சுவலி நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க் காட் நீங்களே வந்துட்டீங்க. ஒரு முக்கியமான விஷயம். தெரியும். தெரியுமா? ஹாஸ்டலுக்கு எதிரில இருக்கிற காலனி பையனை நீ லவ் பண்ணிருக்க. அவன் பேரு பாலகிருஷ்ணா. அம்மா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எவனோ ஒரு ராயல் சில்க் ஹவுஸ் ஓனரா. அந்த பரதேசி எனக்கு போன் பண்ணி உன்னை பத்தி ஏதேதோ சொன்னான். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? பைரவி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வா. அதே மாதிரி பைரவி எது செஞ்சாலும் அது எனக்கு பிடிக்கும். அம்மா ஏழையான ஒருத்தரை காதலிச்சதுக்காக என்ன சொல்வீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அவன் ஏழையா? இல்லம்மா, எப்போ என் பொண்ணோட மனச அவன் சொந்தமாக்கிக்கிட்டானோ அப்பவே அவன் உன் இதய சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி ஆயிட்டான். இதய சக்கரவர்த்தி. ஓகே. வணக்கம்மா. வணக்கங்க. யாரு? அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. எந்த அம்மா? பைரவியோட அம்மாமா. வணக்கம்மா. சொல்லிருந்தீங்கன்னா நானே உங்களை வந்து பாத்திருப்பேன்லம்மா. தேவையில்லாம கஷ்டப்பட்டு நீங்க இவ்ளோ தூரத்துக்கு. உன்னோட வேலையா இருந்தா நீ என்ன வந்து பாக்கலாம். அதே என்னோட வேலையா இருந்தா நானே தான் இங்க வந்து ஒன்ன. இப்ப எனக்காக நீ ஒரு வேலை செஞ்ச. நான் வந்து உங்களுக்கு என் பொண்ணு பைரவி கல்யாண விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசணும். கார்ல இரு. பைரவியோட கல்யாணத்தை நான் நடத்த போறேன்.
இங்க ஒரே நேரத்துல 200 கார்ஸ் நிறுத்த முடியும். பாத்தியா எவ்வளவு பெரிய கார் பார்க்கிங்? என் பாலையா கல்யாணத்துக்கு அவ்வளவு கார் வருமா? வா பாரு, இந்த ஹால்ல ஒரே நேரத்துல 3000 பேர் உட்கார முடியும். அவ்வளவு பேரா? எஸ். இந்த சாமுண்டீஸ்வரி பொண்ணு கல்யாணம்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் செனட்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க. ஆமாமா, பாலையா கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும்னு ஜாதகத்துல எழுதி இருந்தது. இங்க ஒரே நேரத்துல 500 பேர் உட்கார்ந்து சாப்பிட முடியும். 500 பேரா? எலெக்ஷன் நடக்கும்போது எப்பவாவது என் ஹோட்டல்ல 20 பேர் உட்கார்ந்தாலே இடம் பத்தாதுமா. உண்மையிலேயே என் பாலையா ரொம்ப அதிர்ஷ்டக்காரம்மா. அது சரி, உன் பையன் என் பொண்ண கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன செய்வான்? உன் ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஹோட்டல் போட்டுருவானா? அது மட்டும் இல்லாம என்னென்ன வெரைட்டிஸ் இட்லி பண்ணணும், எப்படி சட்னி அரைக்கணும், எப்படி சாம்பார் செய்யணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பியா? என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பாலையா மேல உங்க பைரவி என் பொண்ணோட பேரை சொல்றதுக்கு நீ இவ்ளோ தடுமாறியே. உன் பையனோட பேரை என் வாயில சொல்றதுக்கு எனக்கு எவ்ளோ அருவருப்பா இருக்கு தெரியுமா? உங்க பொண்ணுதாமா என் பாலையாவை காதலிச்சா. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காது. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அழகான ஒரு புள்ளைய பெத்துக்குவீங்க, அப்புறம் அவனை நல்லா ட்ரெஸ் பண்ண வச்சு ஊர் முழுக்க சுத்த வைப்பீங்க. அவன் ஒரு நல்ல அழகான பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து பிடிச்சதும் அவ ஆஸ்தி மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு நீங்க எல்லாரும் நல்லா உட்கார்ந்து தின்னு சந்தோஷமா வாழுவீங்க. லண்டன்ல ஆம்பளைங்க கூட விபச்சாரம் செய்யறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்தியால, அதுவும் இந்த தமிழ்நாட்டுல இந்த வேலையை செய்யற முதல் ஆம்பளைய நான் பாக்குறது உன் புள்ளையத்தான். இதுக்கு என்ன பேர் தெரியுமா? மேல் ப்ராஸ்டிடியூஷன். அதே வேலையத்தான் நீயும் இங்க செஞ்சிருக்க. உன் பையனை வச்சு என் பொண்ண மயக்கி அவ மனச மாத்திருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பையன் மட்டும்தானா, இல்ல நீ சொல்லித்தான் செய்யறானா? ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஆகி உங்க அம்மா இன்னும் வரல தம்பி. எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல. இவ்வளவு நேரம் ஆகி அம்மா வரலையா? எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா? தம்பி, அவங்க எங்க போவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. ஒண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு, இல்லனா பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போவாங்க. அதுவும் இல்லனா உன் பிறந்த நாள் அன்னைக்கு கோவிலுக்கு போவாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. சுவிட்ச் ஆஃப் தான் வந்துட்டு இருக்கு. நாங்களும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நான் நல்லா கிராண்டா காந்தி நகருக்கு பக்கத்துல இருக்கிற மேரேஜ் ஹாலை ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ற நேரத்துல அவங்க அம்மா காணாம போயிட்டாங்கன்னு சொல்ற. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுக்கு? சரளம்மா என்ன தப்பு பண்ணிட்டாங்க? நாங்கெல்லாம் தப்பு பண்ணாலே எதுக்குடா இதெல்லாம் பண்ணீங்கன்னு திட்டுவாங்க. அந்த அம்மா போய் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? 2 நாளா ஒருத்தரை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியும். பைரவி, வேண்டாம் பைரவி, அத பத்தி யோசிக்கவே வேண்டாம். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பாலையா, இது பிரசாத் என் மச்சான். வணக்கங்க. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கம்பவுண்டரா வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம அம்மா காணாம போன அன்னைக்கு ரோட்ல ஆக்சிடென்ட்ல 3 பாடி வந்துச்சான். அவங்கள தேடி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல இல்ல, ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம், தப்பு எதுவும் இல்லையே.
வீரா 3 நாளைக்கு முன்னாடி வந்த பாடியை கொஞ்சம் காட்டு. எந்த பாடிப்பா? அந்த கார்ல அடிபட்டதா இல்ல ட்ரெயின்ல அடிபட்டதா? எந்த பாடி? காந்தி நகர் பக்கத்துல கல்யாண மண்டபத்துக்கு எதிர ஆக்சிடென்ட் ஆச்சு அது. ஓ அந்த பாடியா? திங்ஸ முதல்ல காட்டுறேன், அப்புறம் பாடி பார்க்கலாம். வா. சும்மா டென்ஷன் ஆகாத. கண்டிப்பா உங்க அம்மாவா இருக்க மாட்டாங்க. ரெண்டு ஒண்ணு தொடு. இந்தாங்க. சார் வாங்க வந்து பாடியை பாருங்க. கல்யாணம் பண்ற நேரத்துல அவங்க அம்மா காணாம போயிட்டாங்கன்னு சொல்ற? சரளாமா செத்து போயிட்டாங்களா? காந்தி நகர் பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்தை புக் பண்ணன்னு சொன்னல, அங்க நீ மட்டும்தான் போனியா? ஆமா, நான் மட்டும்தான் போனேன். போய் சரளாமாவையும் நீ கூட்டிட்டு போயிருக்க. யார் சொன்னது? சரளாமா இறந்து போனது அந்த கல்யாண மண்டபத்துக்கு எதிர்க்க இருக்கிற ரோட்ல தானே தெரிஞ்சதோ, அப்பவே அவங்க மரணத்துக்கு காரணம் நீ தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நோ, அவங்கள அங்க கூட்டிட்டு போனது பேசினது எல்லாமே உண்மைதான். ஆனா அவங்க இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்ல. வேற யாரு? அவங்க நிலைமை தான் இதுக்கு காரணம். அவங்க அந்தஸ்துக்கு இது சரி வராதுன்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் சரளாமா செத்து போயிருக்கோம். என்கிட்ட எல்லாத்துக்கும் ஒத்துக்கிற மாதிரி பேசிட்டு அவங்க கிட்ட வேற மாதிரி பேசிருக்கல. இவ்வளவு காலமா எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அது நடக்க நான் விட மாட்டேன். அதே மாதிரி தான் இதுவும். டான்ஸ் கிளாஸோட ரிசர்ச்னு சொல்லி அந்த காலனி பக்கம் போய் அங்க இருக்கிற ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு நான் ஒத்துக்குவேனா? முதல்ல உன்னோட ரேஞ்ச், என்னோட ஸ்டேட்டஸ், இதையெல்லாம் அந்த சரளா அம்மா யோசிச்சிருக்கணும். நாம கோபுரத்துல வாழறவங்க, அவங்கெல்லாம் குடிசையில வாழறவங்க கோபுரத்துக்கு ஆசைப்படலாமா? அப்படி ஆசைப்பட்டா அது பேராசை. அதனால தான் சரளாக்கு அப்படி ஆயிருக்கு. இதுக்கு நீயும் நானும் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ படிச்ச ஸ்கூல், நீ படிச்ச காலேஜ், நீ கட்டிக்கிட்ட சேலையில இருந்து நீ படிச்ச மியூசிக் காலேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் டிசைட் பண்ணது உன் அம்மா தான். இந்த வாழ்க்கை முழுக்க உன் கூட வாழ போறவன் எப்படி இருக்கணும், எந்த ரேஞ்சில இருக்கணும், எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தானே பைரவி. இப்படி பார்த்து தானே எங்க அப்பாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா என்னாச்சு? கல்யாணம் ஆகி 4 வருஷத்துல நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கல்ல. சோ உன் லைஃபையே உன்னால டிசைட் பண்ண முடியல. நீ எப்படி ஏன் லைஃபை டிசைட் பண்ணலாம்? ஷட் அப். இந்த சாமுண்டீஸ்வரி ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கினா கூட அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து தான் வாங்குவா. பிளாட்ஃபார்ம்ல வாங்க மாட்டேன். அவன் அம்மா செத்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். நீ இனி ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. அவரோட அம்மா சாவுக்கு காரணம் நீ தானே தெரிஞ்சதுன்னா பாலையா என் முகத்துல கூட முழிக்க மாட்டாரு. பாலையா இல்லனா என் வாழ்க்கையில அர்த்தமே இல்ல. சரளமாவை சாகடிச்சு நீ அவர் அனாதையாக்கிட்ட. அந்த வேதனை என்னன்னு உனக்கும் தெரியணும்ல. அவருக்கு இனிமே அம்மா இல்ல, உனக்கு இனி பொண்ணும் இல்ல. பரவி
பைரவி